கமால் இது முனிஸ் மிஸ் சேனல். இந்த சேனலில் 11ஆம் வகுப்பு கணக்கில் உள்ள கணக்குகளை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணக்கில் சாப்டர் 7 அணிகளில் எடுத்துக்காட்டு 7.3 பார்ப்போம். இது உங்கள் புக்கில் செகண்ட் வால்யூமில் பக்கம் 8 இருக்குது. 3x + 4y 6x - 2y a + b 2a - b - 3 = 264 5 - 5 - 3 எனில் xy ab ஆகியவற்றின் மதிப்புகளை காணுங்க. இப்போ ஈக்குவல்ட்டு கொடுத்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்டில் ஒரு அணியை கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு ஒரு அணியை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த பிளேஸில் ஒரு மதிப்பு இருக்கோ அந்த பிளேஸ்க்கு சமமான இடத்துல உள்ள மதிப்பும் ரெண்டு வேல்யூவும் சமம்னு அர்த்தம். இப்போ 3x + 4y வந்து 2க்கு சமம். அதே மாதிரி 2a - b வந்து -5க்கு சமம். இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் எழுதி நம்ம அந்த xy ab மதிப்புகளை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 3x + 4y எழுதுவோம். 4yயோட மதிப்பு அதே பிளேஸில் அங்கே இருக்கிறது 2. அடுத்து x - 2yயோட மதிப்பு அதே பிளேஸில் இருக்கிறது 4. அடுத்தங்க a + b பார்ப்போம். a + b இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்கிற மதிப்பு a + b = 5. இங்கே 2a - b இருக்கிற இடத்துல இருக்கிறது -5. இப்போது ஃபஸ்ட்டு xy வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கட்டும். ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஈக்குவல் பண்ணி கேன்சல் பண்ணால் தான் இன்னொரு வேல்யூவை இன்னொரு வேரியபிளோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள மதிப்புகளை நம்ம 2ஆல் பெருக்குவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிடுவோம். = 2. ரெண்டாவது ஈக்குவேஷனோட மதிப்பு 2ஆல் பெருக்கணும்னா 2x -2y × 2 - 4y = இது 2ஆல் பெருக்கும்பொழுது 8. 4 2 8. இது வந்து 3வது ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இது 1வது ஈக்குவேஷன். இப்போ 1வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் கூட்டுவோம். கூட்டும்பொழுது இது வேறு வேறு செய்யணும், சேம் வேல்யூ ஒரே மதிப்பாக இருக்குது, வேறு வேறு செய்யணும். அப்போ 4 - 4 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 3x + 2x 5x, இங்கே 8 + 2 10. 5x = 10. அப்போ எக்ஸோட மதிப்பு 10/5 = 2. எக்ஸோட மதிப்பு கால்குலேட் பண்ணிட்டோம். இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஒய்யோட மதிப்பை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். x - 2y = 4. இல்லை எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 - 2y = 4. இப்போ -2y = 4 - 2 = 2. இப்போ y = 2/-2 = -1. அடுத்து ab வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இந்த ஈக்குவேஷனில் இருந்து a + b = 5ல் இருந்து ஏயோட மதிப்பு நம்ம 5 - b அப்படின்னு எழுதலாம். இதை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a இருக்கிற இடத்துல நம்ம இந்த 5 - b சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 × 5 - b -b = 5. இப்போ 2 10 -2b -b = 5. அப்போ 10 - 3b = 5. -3b = இங்கே +10 இருக்குது, இந்த பக்கம் போகிற இல்லை -10 ஆயிரும். இங்கே -5, இந்த -5 இங்கே, அப்புறம் இங்கே உள்ள +10 கிட்ட ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது -10 ஆயிரும். இப்போ நமக்கு -15 கிடைக்கும். -3b = -15. பியோட வேல்யூ -15/-3.
இப்போ I3 15. சைன் சேமாக இருக்கிறதுனால 5ஓட மதிப்பு ப்ளஸ்ஸு, 5ஓட சைன் ப்ளஸ்ஸு. இப்போ ஆன்சரை எடுத்து எழுதுவோம். உங்கள் கொஷினில் கேட்டிருக்கிறது XY AB ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போது எக்ஸோட மதிப்பு எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -1, ஏயோட மதிப்பு நம்ம அந்த பியிலேருந்து கால்குலேட் பண்ணிடலாம். பியோட மதிப்பு 5, ஏயோட மதிப்பு 5 - B. இப்போ A = 5 - 5 = 0. இப்போ ஏயோட மதிப்பு 0, பியோட மதிப்பு 5. இதுதான் அந்த கொஷினுக்குள்ள ஆன்சர். அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த முனிஸ் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.